சூப்பரா இருக்குது. நம்ம ஊர்ல பெஸ்ட்ங்கிறது கோட்டை மாரியம்மன் திருவிழாக்கு அப்புறம் சூப்பர். கடல் கன்னி சூப்பரா இருக்கு. கடல் கன்னிக்காக எல்லாம் வந்திருக்கேன் நம்ம பயிலுக. கடல் கன்னியோட பயமா பாத்துக்கிறீங்க. திண்டுக்கல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கடல் கன்னி இந்த மாதிரி காட்சி எல்லாம் போட்டிருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு நல்லா இருந்துச்சு. சண்டே ஸ்கூல் லீவ்னால ரொம்ப க்ரௌடா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இதா இருந்தா நல்லா பார்க்கலாம். சின்ன பிள்ளைகளுக்கு பாக்குறதுக்கு நல்லா லீவ்ல அன்னைக்கு செம்ம ஜாலி. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கடல் கன்னி அக்கா மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. வேற யாருமே பிடிக்கல. இதெல்லாம் ராட்டினம் எல்லாம் சுத்தணும். இது தலை தான் சுத்துது எங்களுக்கு. இப்ப சாப்பிட போறோம். சாப்பிட்டு என்னன்றது கடல் கன்னியை ஏன் பிடிச்சிருக்குன்னா இல்லை, அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. நாங்கள் சண்டே இன்னைக்கு ஏதோ ஒன்று சரி சும்மா டைம் பாஸ் வரலான்னு பார்த்தோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எங்கள் ஊரில் திருவிழாக்கு அப்புறம் இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த கடல் கண்ணின்னு ஒன்று போட்டிருந்தாங்க, அது வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படி போயிட்டு வர்றது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எங்க கடல் கன்னி பிடிச்சிருந்துச்சு. உள்ள ஃபால்ஸ் பிடிச்சிருந்துச்சு. நல்லா அப்பளம் எல்லாமே எனக்கு நயகரா ஃபால்ஸ் கடல் கன்னி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயின்ட்வில் பெருசு இருக்கு, அது நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி இருக்கு தலை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாங்க. தரமா இருக்கு. கொலம்பஸ் நல்லா இருந்துச்சு. வேற அது செகண்ட் நல்லா இருந்துச்சு. அந்த கடல் கன்னி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடல் கன்னி எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல உள்ளுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு.